இப்போ நாம் ஒரு 20 கொஸ்டின் பழமொழிகள்லேருந்து பார்க்க போகிறோம். இதுக்கு உங்களுக்கு எத்தனை ஆன்சர் தெரியுதுன்னு ஃபைனலாக 20 கொஸ்டினையும் முடிச்சுட்டு கமெண்டில் போடுங்க. பார்ப்போம் யார் 20க்கு 20 எடுத்திருக்காங்கன்னு. சரி, வாங்க கொஸ்டினுக்கு போகலாம். கேள்வி, அச்சிக்கு போனாலும் அகப்பை அரை காசு. இந்த பழமொழிக்கான சரியான பொருள் எதுன்னு கண்டுபிடிங்க, பார்ப்போம். அச்சிக்கு போனாலும் அகப்பை அரை காசு. சரியான பதில் ஆப்ஷன் சி. ஒரு பொருளின் உண்மையான மதிப்பு என்னவோ அதுதான் அது எவ்வளவு செழிப்பான இடத்துக்கு போனாலும் அதன் மதிப்பு மாறாது. செகண்ட் கொஸ்டின், அஞ்சனக்காரன் முதுகில் வஞ்சனைக்காரன் ஏறினான். இந்த பழமொழிக்கான சரியான பொருள் பாருங்க. அஞ்சனக்காரன் முதுகில் வஞ்சனைக்காரன் ஏறினான். ஆன்சர் பி. ஒரு ஏமாற்றுக்காரனை இன்னொருவன் ஏமாற்றி விட்டான். ஒரு ஏமாற்றுக்காரனை இன்னொருவன் ஏமாற்றி விட்டான். அடுத்து 3வது கேள்வி, அஞ்சலி வந்தனம் ஆருக்கு நன்மை. அஞ்சலி வந்தனம் ஆருக்கு நன்மை. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் டி. பணிவான மரியாதையுடன் வணங்குவது அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும். அடுத்து 4வது கேள்வி, அஞ்சா நெஞ்சு படைத்தால் ஆருக்கு ஆவான். அஞ்சா நெஞ்சு படைத்தால் ஆருக்கு ஆவான். சரியான பதில் ஆப்ஷன் பி. அச்சமற்ற அல்லது ஆணவமான குணம் கொண்டவனை யார் விரும்புவார்கள். அச்சமற்ற அல்லது ஆணவமான குணம் கொண்டவனை யார் விரும்புவார்கள். அடுத்த கேள்வி, அஞ்சி ஆண்மை செய். அஞ்சி ஆண்மை செய். இதுக்கு சரியான பதில் பணிவோடும் அடக்கத்தோடும் ஆனால் தைரியமாக செயல்படுவது. பணிவோடும் அடக்கத்தோடும் ஆனால் தைரியமாக செயல்படுவது, அதுதான் சரியான பொருள். அடுத்த கேள்வி போகலாம். 6வது, அஞ்சினாரை கெஞ்சுவிக்கும் அடித்தாரை வாழ்விக்கும். அஞ்சினாரை கெஞ்சுவிக்கும் அடித்தாரை வாழ்விக்கும். சரியான பதில் என்னன்னு பாருங்க. பணிவோடும் அடக்கத்தோடும் ஆனால் தைரியமாக செயல்படுவது. பணிவோடும் அடக்கத்தோடும் ஆனால் தைரியமாக செயல்படுவது, இதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி, 5 காசுக்கு குதிரையும் வேண்டும், அதுவும் ஆற்றை கடக்க பாயவும் வேண்டும். 5 காசுக்கு குதிரையும் வேண்டும், அதுவும் ஆற்றை கடக்க பாயவும் வேண்டும். சரியான பதில் மிக குறைவான முதலீட்டில் மிக பெரிய மற்றும் அரிய பலனை எதிர்பார்ப்பது. மிக குறைவான முதலீட்டில் மிக பெரிய மற்றும் அரிய பலனை எதிர்பார்ப்பது. 8வது கேள்வி, 5க்கு 2 பழுதில்லை. 5க்கு 2 பழுதில்லை. கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ. 5 வாய்ப்புகளில் 2 கிடைத்தாலும் அது குறையில்லை. கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைவது. 5இல் 2 பங்கு எப்போதுமே சிறந்தது. எல்லாமே கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது. ஆப்ஷன் டி. கணக்கு பார்ப்பதில் தவறு செய்யக்கூடாது. சரியான விடை 5இல் 2 பங்கு எப்போதுமே சிறந்தது. இதுதான் இதுக்கு சரியான பதில். அடுத்ததுக்கு போவோம். 5 பணம் கொடுத்தாலும் இத்தனை ஆத்திரம் ஆகாது. 5 பணம் கொடுத்தாலும் இத்தனை ஆத்திரம் ஆகாது. இந்த பழமொழிக்கு சரியான பதில் என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். பொருளை இழந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவசரப்பட்டு தவறான தீர்ப்பு எடுப்பது அல்லது செயல்படுவது கூடாது. அடுத்து 10வது, அஞ்சுவோரை கெஞ்சடிக்க பார்க்கிறான். அஞ்சுவோரை கெஞ்சடிக்க பார்க்கிறான். சரியான பதில் எதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆன்சர், ஏற்கனவே பயந்து இருப்பவர்களை மேலும் மிரட்டி பணிந்து கெஞ்ச வைக்க பார்ப்பது. இதுதான் சரியான விடை. வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இதை கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும். இந்த வீடியோ நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்விக்கு போகலாம். அத்திப்பழத்தை பிட்டு பார்த்தால் அத்தனையும் புழுதான். அத்திப்பழத்தை பிட்டு பார்த்தால் அத்தனையும் புழுதான். சரியான பதில் எதுன்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரி. ஒரு விஷயத்தின் வெளிப்புற தோற்றம் நன்றாக இருந்தாலும் அதன் உள்ளே முழுவதும் குறைபாடுகளாக இருப்பது. ஒரு விஷயத்தின் வெளிப்புற தோற்றம் நன்றாக இருந்தாலும் அதன் உள்ளே
முழுவதும் குறைபாட்டோட இருப்பது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி போலாம் வாங்க. 12வது அத்தனையும் நேர்ந்தால் ஒப்பிட மறந்தால். அத்தனையும் நேர்ந்தால் ஒப்பிட மறந்தால். இதுக்கு சரியான பதில் என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். சரியான பதில், ஒரு செயலை செய்ய எல்லாவற்றையும் சரியாகச் செய்தும் மிக முக்கியமான ஒரு அடிப்படை தேவையை விட்டுவிடுவது. ஒரு செயலை செய்ய எல்லாவற்றையும் சரியாக செய்தும் மிக முக்கியமான ஒரு அடிப்படை தேவையை விட்டுடுறாங்க. அதுதான் ஒப்பிட மறந்தால் உணர்த்துறது. அடுத்த கேள்வி, அதிலும் இது புதுமை, இதிலும் அது புதுமை. பழமொழியை பாருங்க. அதிலும் இது புதுமை, இதிலும் அது புதுமை. சரியான பதில் என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஒவ்வொரு விஷயமும் மற்றொன்றை விட விசித்திரமாக இருப்பது. அதை தான் இப்படி சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயமும் மற்றொன்றை விட விசித்திரமாக இருப்பது. அடுத்து 14வது அதிர அடித்தால் உதிர விளையும். இந்த பழமொழி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அதிர அடித்தால் உதிர விளையும். சரியான பதில், ஒரு வேலையை மிக தீவிரமாக செய்தால் அதற்கான பலன் ஏராளமாக கிடைக்கும். ஒரு வேலையை ரொம்ப தீவிரமாக செய்தால் அதற்கான பலன் ஏராளமாக கிடைக்கும். அடுத்து 15வது அதிகாரி வீட்டு கோழி முட்டை குடியானவன் வீட்டு அம்மியை உடைக்கும். அதிகாரி வீட்டு கோழி முட்டை குடியானவன் வீட்டு அம்மியை உடைக்கும். சரியான பதில் எதுன்னு பாருங்க. அதிகாரம் பொருந்தியவரின் சிறிய பொருள் கூட பலவீனமானவர்களின் பெரிய பொருளை விட அதிக சக்தி வாய்ந்தது. அதிகாரம் பொருந்தியவரின் சிறிய பொருள் கூட பலவீனமானவர்களுடைய பெரிய பொருளை விட அதிக சக்தி வாய்ந்தது. 16வது அண்ணன் கொம்பும் பளபளப்பாச்சு. அண்ணன் கொம்பும் பளபளப்பாச்சு. இதுக்கு சரியான பொருள் என்ன? ஆப்ஷன் பி தான் சரி. எதிர்ப்பவரின் பலம் குறித்து வீணாக பயந்து ஒதுங்கி இருப்பது. இதுதான் இதற்கு சரியான பதில். அடுத்த கேள்வி போவோம். அண்டத்தை சுமக்கிறவனுக்கு சுண்டைக்காய் பாரமா? அண்டத்தை சுமக்கிறவனுக்கு சுண்டைக்காய் பாரமா? இதுக்கு சரியான பொருள் என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஆப்ஷன் பி தான் சரி. மிகப்பெரிய பொறுப்பை சுமக்கும் ஒருவருக்கு ஒரு சிறிய உதவியை செய்வது பாரமா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து 18வது அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வருமா? அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வருமா? இதுக்கு சரியான பதில் என்னன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ தான். கைமீறி போன ஒரு வாய்ப்பு அல்லது ஆபத்தை திரும்ப பெற முடியாது, அதற்காக வருந்துவதால் பயனில்லை அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் இந்த 20 கொஸ்டினை முடிச்சுட்டு எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இதே மாதிரி வீடியோஸ் வர்றதை நீங்க பார்க்க முடியும். அணிற்பிள்ளைக்கு நுங்கு அரிதோ, ஆண்டிச்சி பிள்ளைக்கு சோறு அரிதோ. அணிற்பிள்ளைக்கு நுங்கு அரிதோ, ஆண்டிச்சி பிள்ளைக்கு சோறு அரிதோ. சரியான பழமொழியின் பொருள் என்னன்னு பாருங்க. ஆப்ஷன் பி தான் சரி. தகுதியான சூழல் இருப்பவர்களுக்கு தேவையான பொருள் சுலபமாக கிடைக்கும். தகுதியான சூழல் இருப்பவர்களுக்கு தேவையான பொருள் சுலபமாக கிடைக்கும். அடுத்து கடைசி கொஸ்டின் 20வது அட்டமத்து சனி கிட்ட வந்தது போல. அட்டமத்து சனி கிட்ட வந்தது போல. இந்த பழமொழிக்கான சரியான பொருள் என்ன கண்டுபிடிங்க பார்ப்போம். ஒரு மோசமான நிகழ்வு அல்லது துரதிர்ஷ்டம் நம்மை நெருங்கி கொண்டிருப்பதற்கான அறிகுறி. இதுதான் இதுக்கான சரியான பதில். 20 கேள்விகளையும் நீங்க அட்டன் பண்ணி பார்க்கும்போது இடையில பாஸ் பண்ணி நிறுத்திட்டு கூட பாருங்க. அடுத்து அது ஆன்சர் தெரியுதான்னு பாருங்க. எல்லாத்தையும் கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண பாருங்க.